நாம இன்னைக்கு ட்ரிவாண்ட்ரம்ல இருக்கிற பேரகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ரீச் பண்ணுறப்போ அரௌண்ட் 2:30 இருக்கும். அப்போ கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுன்னு சொல்லி நம்மளை லாபியில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. உடனே நாங்கள் அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் மெனு கார்டெலாம் பார்த்து அங்கே வந்து மேங்கோ ஃபிஷ் கறியும் அப்புறம் பிரியாணியும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதே ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வெஜ் மீல்ஸும் ஆர்டர் பண்ணிட்டேன். அதில நான் ஏன் வெஜ் மீல்ஸ் வாங்கினேங்கன்னா, மேங்கோ ஃபிஷ் கறியே இருக்குது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபிஷ் கறி நார்மலா தான் இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்காது. அவங்க ஃபிஷ் மீல்ஸில் கொடுக்குற ஃபிஷ் கறி அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நான் இதே யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பிரியாணி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா ₹220க்கு ஒரே ஒரு பீஸ் வச்சு இவ்வளோ போர்ஷன் கொடுக்குறது ரொம்ப கம்மி. மீல்ஸில் பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பொரியல், அப்புறம் அவியல், சிப்ஸு, அப்புறம் கொஞ்சம் சால்சா மாரி கொஞ்சம் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பருப்பு பாயாசம். இது எல்லாமே கொஞ்சம் அன்லிமிட்டட் தான். நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னாலும் வாங்கிக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா, புளிச்சேரி, அப்புறமேட்டு புடலங்கா கூட்டு மாரி ஒரு கொஞ்சம் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ரசம். இங்க எப்பயுமே மீல்ஸ்ல வந்து கப்பக்கிழங்கு வந்து அவியல் மாதிரி பண்ணி கொஞ்சம் குடுப்பாங்க. அது கொஞ்சம் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு லெமன் பிக்கிள், அப்புறம் கர்டு, அப்புறம் பருப்பு, சாம்பார்லாம் குடுத்துருந்தாங்க. இதில ஹைலைட்ன்னு பார்த்தாலே நம்ம மேங்கோ ஃபிஷ் கறி தாங்க. ஏன்னா, அது மண்பானையில பண்ணி குடுத்துருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது. அது திக்கான தேங்காய் பால்ல பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அன்னைக்கு நமக்கு வந்து என்ன ஃபிஷ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, பாம்ஃப்ரெட்டும் செம்பலியும் இருந்தது. நம்ம அன்னைக்கு செம்பலி தான் வாங்கியிருந்தோம். அன்னன்னைக்கு அவைலபிலிட்டி பொறுத்து வந்து மீன் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க போறப்போ எந்த மீன் இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நான் கொஞ்சம் ரைஸ்ல போட்டு அத மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்தது. பட் இந்த கிரேவி உங்களுக்கு ரைஸை விட புரோட்டா அப்புறம் அப்பம்க்கு தான் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் கிரேவிய குறை சொல்லவே முடியாது. அவ்ளோ சூப்பரா இருந்தது. பிரியாணியும் நல்லா தாங்க இருந்தது. ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருந்தது. எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்ல. பட் வந்து ஒரே ஒரு பீஸ் வச்சு பிரியாணினா கொஞ்சம் ஓவர் தாங்க. இந்த மீல்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய டிசப்பாயிண்ட்மெண்ட். எதுவுமே வேகல. அந்த புடலங்கா கூட்டு கூட தேங்காய் எதுவுமே இல்லாம ரொம்ப அப்படியே ஆயிலியா இருந்துச்சு. பீட்ரூட்டும் வேகவே இல்ல. இந்த அவியலும் அப்படி கேரட்டு, அந்த சேனக்கிழங்கு எதுவுமே வேகல. அப்படி இருந்தது. அப்படியே ரா ஸ்மெல்லா இருந்தது. கிழங்குமே வேகவே இல்லங்க. கப்பக்கிழங்கு. ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. இருக்கிறதுல நல்லா இருக்குன்னா, இந்த பாயாசம் தான் சொல்லணும். அடப்பிரதமன் மாரி பருப்பு போட்டு பண்ணியிருந்தாங்க. இதுதான் சூப்பரா இருந்தது. ஃபைனலா சாப்பிட்டு பில் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. பாய்.